5 சுந்தரிகள். நம்ம கதையோட குட்டி ஹீரோயினுக்கு அம்மா, அப்பா எப்படி கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு ஃபோட்டோ எடுப்பாங்க. அதே மாதிரி தானும் ஒரு பையனோட எடுக்கணும்னு சின்ன வயசுல இருந்தே ஆசை. ஆனா யாரு நம்ம கூட நிக்க போறாங்கன்னு தெரியாம அந்த பாப்பா என்ன பண்றான்னா, கிளாஸ்ல இருக்க எல்லா பசங்களையும் பார்த்துட்டு இருக்கா. அப்ப அவ கிளாஸ்லயே ஒரு பையன் மட்டும் துரு துருன்னு அவ கூட ஆசையா பேசுவான். அந்த பையனோட சேர்ந்து சோபனா, மம்முட்டி சார் படத்த ஸ்கூல்ல அந்த பாப்பா பார்க்கறா. பார்த்ததுக்கு அப்புறம் நம்ம 2 பேரும் இதே மாதிரி ஒண்ணா இருக்கணும் அப்படின்னு ஆசையா பேச, அவளோட பர்சனல் ஆல்பத்தையும் அந்த பையன் கிட்ட காட்டுறா. உடனே இந்த பையன் தைரியம் சொல்லி போட்டோ ஸ்டுடியோவுக்கு கூட்டிட்டு போறான். நான் இருக்கேன்னு கரெக்டா போட்டோ எடுக்கிற இடத்துக்கும் அழைச்சிட்டு போனா. போட்டோகிராஃபர் பார்வையே சரியில்லை. குட்டி பாப்பா கண்ணத்தை பிடிச்சி கிள்ளிக்கிட்டே இருக்கான். அவளுக்கு ஆனா பிடிக்கவே இல்லை. போட்டோவை எடுத்து முடிச்சுறாங்க. நாளைக்கு காசு கொண்டு வாங்க அப்படின்னு சொன்ன உடனே பவுடர் டப்பா, உண்டி எல்லாம் உடச்சு காசு எடுத்துட்டு போனா காசு பத்தவே பத்தாது. போட்டோகிராஃபர் என்ன பண்ணுவாருன்னா, அந்த பாப்பாவை ட்ரெஸ் இல்லாம போட்டோ எடுத்து வச்சுட்டு, ஓகே நான் இதை யார்ட்டையும் சொல்ல மாட்டேன், நீங்க காசு கொடுத்துட்டு இந்த போட்டோவை வாங்கிக்கோங்க. அந்த பாப்பா பயந்தே போயிடுவா. நைட் எல்லாம் அவளுக்கு தூக்கமே வராது. அதே மாதிரி இந்த பையன் தைரியம் சொன்னவன் அந்த இடத்துல எதுவுமே பேசாம இருப்பான். இதெல்லாம் பார்த்தவளுக்கு எப்படி இருக்கும்னா, பசங்கெல்லாம் அப்படிதானான்னு ஒரு தாட் வரும். இடையில அப்புறம் சாப்பாடெல்லாம் சாப்பிடும்போது அந்த குட்டி பாப்பாவை தனியா கூட்டு போயிட்டு சமாதானமும் அவன் படுத்துறான். அப்புறமா 2 பேரும் தனியா காட்டுக்குள்ள நடந்து போவாங்க. காட்டுக்குள்ள நடந்து போகும்போது போட்டோகிராஃபர் அந்த பாப்பாவையும் தம்பியையும் வழிமறிச்சு அவளை மட்டும் வண்டியில வச்சு தூக்கிட்டு போயிட்டு அந்த பையனை விரட்டி விட, திரும்பி ஏக்கமா பார்த்துக்கிட்டே இருப்பான். அந்த பையன் வந்து கூட்டிட்டு போவான், ஹெல்ப் பண்ணுவான்னு. ஆனா அவன் தூரமா அழுது இருந்து பார்த்துக்கிட்டே இருப்பான். இதோட அந்த படம் முடியுது. நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் பண்ணுங்க.